ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதிக டைம் எடுக்காதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சுட சுட 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு முறை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டுடுங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும். பச்சரிசின்றதுனால அதிக டைம் எடுக்காது. நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. நான் 1 கப் அளவுன்றது 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி. இது மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரிசி எடுத்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக மழன்னு அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ இதோட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. மொத்தமாக 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக தேங்காவை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து வறுத்துக்கங்க. நெய்யில் நல்லா தேங்காய் செவர வறுபட்டு வாசம் வரணும். அப்போ தான் நல்ல மணமாக சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா செவந்து வந்ததும் இதோட ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதோட ஃப்ளேவர் சூப்பராக அருமையாக இருக்கும். சேர்த்து அதையும் தேங்காவோடே நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம். முழுசையும் சேர்த்துறாமல் பாதி அளவுக்கு சேர்த்துக்கங்க. மீதி பாதியை கார்னிஷுக்கு சேர்த்துக்கலாம். அப்படியே வச்சுடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கங்க. மாவு கரெக்டாக தோசை மாவோட தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற்றி பொரித்து எடுக்கிறதுக்கு இது மாதிரி குழியான வானல் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க. இரும்பு வானல் இல்லை நான்ஸ்டிக் வானல் எதுவாக இருந்தாலும் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கலந்து வச்ச மாவை 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றி இது மேலே நம்ம கார்னிஷ்க்கு எடுத்து வச்ச தேங்காய் வெங்காயத்தை மேலே அப்படியே தூவிக்கங்க. லைட்டாக பரவலாக தூவிட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் மேலே லைட்டாக பரவலாக தூவிட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வச்சிங்கனாலே போதும். நல்லா ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக வெந்து உள்ளே நல்லா உப்பி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானதும் அதே மாதிரியே மாவை ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இல்லாட்டி உடனே மேலே செவந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இதில். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு செவர எடுத்துடுங்க. மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக தூவிக்கங்க. தேங்காவும் கொஞ்சம் எள்ளும் தூவிட்டு மூடி வச்சுடுங்க. இதே மாதிரி மாவில்லத்தை சுட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா சுட சுட 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். நல்ல மணமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சொலையாக பஞ்சு மாதிரி உள்ளேயும் மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாகவும் இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.